நிக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த மாத கடைசி என்ற இந்த வருட கடைசி, அதாவது வந்து 2024ஆம் ஆண்டு வருட கடைசி நாளன்று நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு வந்து அம்மா அப்பா மாமி மச்சால் எல்லாருக்குமே வந்து நாங்க உடுப்படுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா உடுப்படுத்தி வச்சுட்டேன். இன்னைக்கு கொண்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருட நல்லாதான் நடந்திருக்கு. அந்த வருஷத்துல என்ன நல்லா நடந்திருக்கு? ஆடு குட்டி போட்டிருக்கு, மாடு கண்டு போட்டிருக்கு. ஆடு ரெண்டு குட்டி கொஞ்சம் பேச கொடுங்க. உடுப்பு கொடுக்க போறோம். நீங்க நெடு நாளா கேட்டு கொண்டு இருந்த நீங்களா அம்மா மாட்டேன் சரியா? அதை நான் போட்டி தந்துருக்கேன். நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நிறைய பேர் வந்து நல்ல மனிதன் நாங்க சந்திச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்றது, நிறைய உறவுகள் கிடைச்சிருந்தாங்க. உண்மையா வந்து அது பெரிய ஒரு சந்தோஷம். சந்தோஷமான இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு எஸ்எஸ்எஃப் லைக். இன்னைக்கு எங்களோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, அதுக்கு முதல் நாங்க சில விஷயங்கள் கதைக்கணும் உங்களோட. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து நாங்க நிக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த மாத கடைசி என்ற இந்த வருட கடைசி, அதாவது வந்து 2024ஆம் ஆண்டு வருட கடைசி நாளன்று நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு வந்து 2024 12/31 புதன் செவ்வாய்க்கிழமையில வந்து நாங்க நிக்கிறோம். எல்லாருக்குமே வந்து இந்த இண்டியோட வந்து வருஷம் முடிய போது, நாளைக்கு வந்து புது வருஷம் தொடங்க போகுது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷத்துல வந்து நிறைய பேர் நிறைய விதமான என்னன்னு சொல்றது, நிறைய விதமான உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், கெட்ட நடந்திருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். சரி, இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்லா நடந்ததுதான் உண்மையா நல்ல, கெட்டது நடந்ததுன்னா இந்த வருஷத்தோடய அதெல்லாம் போயிடணும்னு சொல்லி நாங்க வேண்டிக் கொண்டு வார அடுத்த வருஷம் தொடங்க நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு தொடங்கணும். இந்த வருட முடிவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருடமா முடியணும்னு வேண்டிக்கொண்டு எங்களோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாளைக்கு வருடப்பிறப்பு அன்று நாங்க எல்லாருக்குமே வந்து உடுப்படுத்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அதற்கு ஒருத்தருக்கும் எடுத்து கொடுக்கல. வருடப்பிறப்பு தானே, நல்ல வடிவா சந்தோஷமா எல்லாருமா குடும்பமா சேர்ந்து தொடங்கும்னு சொல்லி எல்லாருக்குமே அம்மா அப்பா மாமி மச்சால் எல்லாருக்குமே வந்து நாங்க உடுப்படுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா உடுப்படுத்தி வச்சுட்டேன். முன்னாடி கொண்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருடப்பிறப்பு கடைசி தானே, எல்லாருக்கும் எல்லாரோட போய் கதைச்சு போட்டு வருவோம். என்ன செய்ய சார்? ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல யாருக்குண்டா இப்ப யாரை கூப்பிட்டு கொடுப்போம்? அப்பா போறாக்கும் அப்பாவை கூப்பிட்டு கொடுப்போம். குடும்ப தலைவருக்கு வந்து கூப்பிட்டு குடும்ப தலைவரோட கொடுப்போம். ஓகே, வாங்க குடும்ப தலைவர். அஸ்மியை மட்டும் தான் கொடுக்க மாட்டேன் பார்த்தா, ஆனா அஸ்மி வந்து இல்ல. ஓகே, வருடப்பிறப்பு தாங்க நாளைக்கு வடிவா எல்லாரும் எடுத்து கொடுக்குற உடுப்பெல்லாம் நாளைக்கு போட்டுட்டு நிக்கணும். ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்குற போடாம பழைய உடுப்பு போட நிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும், போடணும். சரியா? காட்டுங்க. என்னண்டு மற்றது இது வந்து ஒரு ஷர்ட்டும் சரமும், வெள்ளை கலர் சரமும். வந்து சரம் ஜீன்ஸும் போடு. அப்பா 52 வயசு நான் ஜீன்ஸும் போடு. ஜீன்ஸ் அடைக்கல வெள்ளை கலர் சரம் நல்ல வடிவா என்னன்னு சொல்றது, வெள்ளையில நல்ல வடிவா தொடங்கட்டும்னு சொல்லி வந்து இந்த கலர் ஷர்ட்டும் எடுத்துருக்கேன். நல்ல சரமா? ஓகே ஓகே, ஓகே, வெல்கம். ஓகே, அடுத்தது யாரு கொடுப்போம்? வாங்க குடும்ப தலைவி வாங்க. அங்க பாத்துவாங்க, இங்க யாரும் கொடுக்கல, எங்க பாத்துவாங்க. நாளைக்கு புது உடுப்பா போட்டுட்டு நிக்கிறீங்க. அந்த பழமை மாதிரி பழைய சொடியலையும் போட்டு நிக்கலாம். புது வருஷத்தை படியா புதுசா தொடங்குங்க. சரியா? ஓகே, காட்டுங்க பாப்போம் உங்களோட உடுப்பை. பிடிச்சிருக்கா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மாதிரி அம்மா நாளைக்கு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்க போறா. சரியா? மஞ்சளுக்கு மெரூன். ஓகே, உங்களுக்கும் சம்பந்திக்கும் சில நேரம் போட்டி பொறாமையில் இருக்கும் தானே. சில நேரம் வேறு மாதிரி எடுத்துட்டா சொல்லுவா, அம்மா உங்களோட மாமிக்கு மட்டுமல்ல வடிவா நான் பார்த்து எடுத்திருக்கான்னு சொல்லி அந்த சண்டையில ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லி சம்பந்தி சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை ஒடிக்கிறேன். நான் சொல்றேன் வீடியோல சொல்றேன் சண்டை அப்படி இந்த சண்டையில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக 2 பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்து விட அலுவல் முடிஞ்சது மாதிரி 2 பேருக்குமே எடுத்துட்டேன். அடுத்தது எங்கள்கிட்ட வீட்டுல வந்து என்னமோ நாள் வந்து நிக்கிறேன். அவ வந்து சில வீடியோக்கள்ல பண்ணிருப்பீங்க. அவ வந்து இன்னைக்கு லீவு, அவ வந்து வந்திருக்கிறாங்க. அவாவையும் கூப்பிடுவோம். ஓகே, வாங்க. சியானா அஸ்மிடா அத்தை, அஸ்மிடா 2 அத்தைக்கு பேருமே சியானா தான். சரியா? தேங்க்யூ. இதை மட்டும் காட்டலாம். இது என்ன காட்டினா தெரியும். பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, பக்கப்பட
கொண்டிருக்கா சரியா நாளைக்கு விடிய விளம்பி மலை மாண்ட குளிச்சு வலிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த உடுப்போட நிக்கிறது எல்லாரும் எடுத்து கொடுத்த உடுப்பு போடாத ஆட்களுக்கு நாளைக்கு வருஷ பிரபானத்து என்னுடைய எண்ணத்தை தான் பேசி வாங்கிக்கணும் ஓகே புது உடுப்பு போட்டு புது வருஷம் வந்து ஒரு வருஷம் நாங்க வந்து வருஷம் ஒவ்வொரு வருஷமே வந்து நான் சுதேசன் அஸ்மி இவ்வளவு பேருக்கு தான் உடுப்பு எடுப்போம் சில நேரங்கள் இந்த தீபாவளிக்கெல்லாம் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துனாங்க ஆனா வருடத்துக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே உடுப்பு எடுத்து கொடுத்தான்னு சொன்னா இந்த வருஷம் தான் இந்த வருஷம் வந்து குடும்பங்களோட எல்லாரோடையுமே வந்து நல்லா தொடரணும்னு சொல்லிதான் நாங்க வந்து அதான் இந்த வருஷம் தொடங்கி இருக்கோம் இப்படியே இந்த ஒவ்வொரு வருஷம் வந்து நல்ல வடிவா சந்தோஷமா குடும்பத்தோட உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம்னு சொல்லி தனியாக்கள் இல்லை அம்மா நான் சொல்ல நல்ல மழையும் மட்டும் இருந்தது ஓகே உங்களை எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து ஒரு தனியாக்கள் இல்லை 3 பேருக்கு நான் சுரேஷன் நஸ்மி வந்து தனியா இருக்கிறாக்கள் இல்லை எங்களுக்கு வந்து அப்படி தனியா இருக்க வந்து என்னன்னு சொல்றது கூடுதலா நாங்கள் சொல்றேன்னு சொன்னா ஒரு திருமணம் மண்டானா தனியா போயிருக்கிறதா நல்ல மண்ட மாதிரி அது ஒரு சில கட்டங்களுக்கு என்னன்னு சொன்னா சில சண்டைகள் வரும் அது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து தனியா இருக்கிற நல்ல மண்ணு தோணும் ஆனா எங்களை பொறுத்தளவு நாங்க திருமணம் செஞ்சு 5 மாசம் நானும் பேசணும் பிரிம்பா இருந்தாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா எல்லாரோடையும் இப்படி சேர்ந்து கூட்டு குடும்பம் அதே மாதிரி அக்காக்கள் பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு எங்களோட தான் வந்திருந்தது மாமியாக்கள் அடிக்கடி வந்து போற மாதிரி எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்து பழகிட்டு அது ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயம் உண்மையா சண்டை சச்சரவு இல்லாம அப்படி என்னாலும் தொடரணும்னு கேட்டுக்கொண்டு யாரும் கேட்கறது என்னாலும் தொடரணும்னு சொல்லி நினைத்து கொண்டு இந்த வருஷத்தையும் எங்களுடைய கூட்டு குடும்பத்தோடய நாங்க வந்து தொடங்க போறோம் வாங்க இப்ப வந்து எடுத்த உடுப்ப வந்து மற்ற இன்னும் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அப்பா அம்மா இப்ப வந்து அடுத்த யாரும் கொடுக்க போறோம்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு தான் கொண்டு கொடுக்க போறோம் சொல்றது அப்பா அம்மாவுக்கு 25 வருஷம் வருடங்களாவது நாங்க வந்து அவ என்னன்னு சொல்றது அப்பா அம்மா நான் அந்த என்னன்னு சொல்றது அவ நாங்க இந்த விசேஷங்கள் அப்படி சொன்னா அவ தாரம் தண்ட பாடமா இருந்துருவா அதனால இந்த வருஷம் விசேஷத்துக்கு அப்பா அம்மா எடுத்து போறோம்னு சொன்னா கூட்டி கொண்டு வந்து அப்பா அம்மாவோடையும் தான் சேர்த்து தொடங்க போறோம் இப்ப கொண்டு அப்பா அம்மாவுக்கு முடுப்பா கொடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க மாமி வீட்டையும் போயிட்டு வருவோம் ஓகே போ மாசம் பேசுவோம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அம்மாவோட வந்துருக்குறான் சண்டி கட்டலாம் கட்டி கொண்டு டவுட் விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வர நேரம் வேலை தானே என்ன வேலை செஞ்சாங்க மாடு காட்டி ஆடு காட்டி தடியல் வெட்டி வெட்டி பாருங்க என்னோட காய்ச்சி கொண்டு கேட்க வேலையா தான் நிப்பாவா சும்மா நிக்க மாட்டா அப்படி ஒரு வேலைக்காரி என்னன்னு சொல்ற வேலைக்காரி வித்துவானின்னு சொல்லலாம் சரி இப்ப என்ன செய்ய போறீங்க இதெல்லாம் இங்க அப்புறம் எடுக்கலாம் சரி இந்த வருஷம் முடிய போகுது நாளை வருஷம் தொடங்க போகுது அப்ப இந்த வருஷத்துல என்னத்தை சாதிச்சிட்டீங்க என்னத்தை சாதிக்கிறது நீ சொல்லி தந்தாலும் நான் சொல்லலாம் நீ சொல்லி தந்தா தானே சொன்ன நான் அப்படி கேட்கல இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய நல்லா நடந்திருக்கா கட்டா நடந்திருக்கா இல்லாட்டி நிறைய என்ன சொல்றது அப்படியே நடந்திருக்கு நல்லாதான் நிறைய நடந்திருக்கு அந்த வருஷத்துல என்ன நல்லா நடந்திருக்கு ஆடு குட்டி போட்டிருக்கு மாடு கண்டு போட்டிருக்கு ஆடு 2 குட்டி போட்டிருக்கு மாடு கண்டு போட்டிருக்கு அப்பமா இந்த வருஷம் நல்ல வருஷமா அமைஞ்சிருக்கு சரி வாழ்த்துக்கள் சரி வார வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா அமையணும் சரி நாளைய புது வருஷம் தானே நான் உங்களுக்கு ஒரு உடுப்படுத்து கொண்டு வந்திருக்கிறோம் புடிங்க சரியா நாளைக்கு இதை போட்டுக்கொண்டு வீட்டை வாரீங்க சரியா புறம் ஆடு நிக்குது மாடு நிக்குது இந்த கதையில வீட்டை சமைக்கிறோம் நாளை போட்டுக்கொண்டு வாரீங்க சரியா போயிட்டு விடட்டா சரி நாளை இந்த வருஷம் நல்ல வருஷம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வார வருஷம் நல்ல வருஷம் அமையணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து போறோம் நாளைக்கு வாங்க சரியா ஓகே பாய் போய் உங்களோட வேலையை பாருங்க அவ கொஞ்ச நேரம் நிக்க மாட்டா டக்கனங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு கோவில கலப்புறாங்க கையால விட்டோம் என்ன கட்ட போறீங்க கையால இவா பார்த்து பழகிக்கொள்ளுங்க நானெல்லாம் இந்த வயசுல இப்படி வேலை செய்வேன் இந்த வயசுலயே இப்படி வேலை செய்வேன் நான் இவ்வளவு அளவுக்கு வேலை செய்ய மாட்டேன் ஓகே வாங்க போ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மாமியாக்கள் விட்டே வந்துட்டேன் என்ன சரிங்க அஸ்மி பாத்தீங்களா விடிய விடனே வந்து நின்றுட்டா பாத்தீங்கன்னு சொன்னா நாளைய புது வருஷம் அப்ப உங்களோட அம்மா அப்பா தாத்தா அப்பாவுக்கு என்ன விட்டு கொடுத்துறீங்க சொல்லலாமா என்ன சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அவங்களுக்கு சொல்லுங்க அவைகளுக்கு கொஞ்சம் பேச சொல்லுங்க கொஞ்சம் பேச சொல்லுங்க உடுப்பு கொடுக்க போறான் எந்த நல்லா நடிக்கும் சரியா கொடுக்குறோமா கிட்ட உடுப்பு கொடுக்க போறோம் ஓகே ஓகே இப்ப யாரை கூப்பிட போறீங்க முதல்ல அவரு அவதான் நிறையா கூப்பிடுங்க அப்பா இங்க வாங்க சர்ப்ரைஸ் ஒழுங்கினா ஒழுங்குங்க
சாப்பிடுறியா? காட்டுங்க எடுத்து. இந்த கலர்ல எடுக்க மாட்டேன் சார். இந்த கலர்ல இல்லை. இல்ல ஓகே பேஸ் அண்ட் செலக்ஷன் ஓகே கலர் எல்லாம் ஓகே தானே ஓகே. ஓகே இது என்ன செய்றீங்க நாளைக்கு போட்டு கொண்டு வாரீங்க ஒவ்வொரு வருஷம் புது உடுப்பு எடுத்திருந்தா போட்டுட்டு வாரீங்க நீங்க சரி சரியா இந்த நாளைக்கு சரம் தச்சு சேர்த்து போட்டு கொண்டு வாரீங்க வீட்டை ஓகே எங்க அடுத்தது யாரு அப்பமா கூப்பிடுங்க நன்றி சொல்லலையா என் பிள்ளைக்கு நீங்க பாத்தீங்களா நன்றி. சரி இப்ப இவருக்கு இந்த புது வருஷத்துல இந்த வருஷத்துல நீங்க இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி வருஷம் அமைஞ்சிருந்தது இந்த வருஷம் நல்லா மாதிரி 24 இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்த நல்லா இருந்தா இல்ல அது கூட 24 கொஞ்சம் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது அவர் இந்த வருஷம் கொஞ்சம் கூட ஒரே வருத்தம் பண்ணிருந்தபடியா ஓகே ஹலோ அடுத்தவர் வந்துட்டு ராயன மேசிக்கிட்டி வார வருஷம் உண்மையா தான் இந்த வருஷம் நல்ல நாளா அமையும் அது நாங்களும் சொல்றோம் நீங்க சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுவோம் வேற ஓகே அடுத்த ஓபன் பண்ணி பாருங்க மெஸ்ஸிக்கு தான் இருக்கு தான் இருக்கு மெஸ்ஸிக்கு ஓகே கலர் சரி அப்ப இப்ப இந்த உடுப்பை வாங்கி வச்சிட்டு இருக்கிறேன் என்ன பெருசா இது என்ன விஷயம் என்ன சொல்லுங்க சம்பந்திக்கு சண்டை வரப்படாத ஒரே மாதிரி இல்லை எடுக்காது கலர் தான் சொல்றேன் சில நேரம் சொல்லுவீங்க அம்மா நல்ல உடுப்பு எடுத்து அப்படி சொல்ல மாட்டீங்க அவாம தான் சொன்னவா இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி கலர் தான் போறேன் மற்ற நாளைக்கு இதை போட்டுக்கொண்டு அங்க வாங்க விட்ட வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுல நாளைக்கு போட்டுக்கொண்டு விட்ட வாங்க சரியா ஓகே உங்களுக்கு இந்த வருஷம் அப்படி நல்லதா அமைஞ்சா கூடாத அமைஞ்சா கடந்த வருஷம் இந்த இப்ப நாளைக்கு தான் புது வருஷம் இந்த வருஷம் கடந்த வருஷம் ஓ பேட் வருஷமா வேலுக்கு பிரச்சனை எல்லாம் அப்படி இப்படியோ அதுக்கு முதலெல்லாம் மாதிரி சரி ஓகே சரி இந்த வருஷத்தை கடந்து போயிட்டு கடைசி நாள் நினைக்கிறேன் இந்த துன்பம் எல்லாம் இந்த வருஷத்தோட அப்படித்தான் என்ன நாங்கள் இருந்தாலும் எல்லாம் நம்மளோட பிள்ளைகளும் என்னோட இருக்கிறபடியா சந்தோஷமா பேர பிள்ளைகளும் எல்லாம் அவங்க அவர் நின்றுட்டு போயிட்டாங்க மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் ஓகே இனி வார வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா அமையும் பண்ணிட்டு அதை நாளைக்கு விஷ் பண்ணுவோம் ஓகே ஜோதியா ஒளிச்சொட்டு பண்ணிட்டு கை விசேஷம் அது நாளைக்கு இல்ல அது ஓகே ஓகே கொடுங்க என்னது விடுங்க ஃபுல்லா ஓகே சரி வா இந்த வருஷம் எப்படி அமைஞ்சிருக்கோம் எப்படி இப்படி வருஷங்கள்னு தெரியுது முந்தி சின்ன பிள்ளையால இருந்தாலும் ஒண்ணும் தெரியல இப்ப வளர்ந்தா அப்புறம் தெரியுது இப்ப நாங்க இப்ப இந்த 2024 வருஷம் சொல்றது ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு நல்லா போட்டா கெட்டதா போயிட்டுதா இல்ல ரெண்டுக்கு நடுவுல இல்ல சரி அவங்க வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கான் ஓகே இதை நாளைக்கு எல்லாரும் குடும்பமா போட்டு கொண்டு வாங்க சரியா விட்ட சமைச்சு சாப்பிட மெஸ்ஸியா கூட்டிட்டு வாங்க மெஸ்ஸி வாங்க ஓடியாங்க மெஸ்ஸி ஓடுங்க வாங்க இந்தாங்க ஓடியாங்க மெஸ்ஸி வாங்க இப்படி பாக்குறீங்க ஓடியாங்க மெஸ்ஸிமா அச்சா இவரை
பாத்தீங்கன்னா இவருக்கு நாங்க வந்து உண்மையிலுமே வந்து உடுப்பு எடுக்கல. இவர் வந்து இப்ப முன்னே எப்ப வந்து இவர் வந்து நேற்று முந்தின நாள் தான் வந்தவர். அப்ப உண்மையா நான் இந்த பக்கம் வரையில ஒரே வீட்டை வேலையா இருந்துட்டேன். அப்ப இவருக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க உடுப்பு எடுக்க காசை கொடுக்க போறோம். அவங்களோட அம்மா அவருக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பு எடுக்கட்டும். என்ன மெஸ்ஸி என்ன போய் நல்ல வடிவான உடுப்பாடுங்க, எடுத்துட்டு நாளைய போட்டு கொண்டு வாங்க. ஓகே 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 சொல்லு. ஓகே ஓகே சரியா? ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். இவரை வந்து நிறைய பேர் கேட்டிருந்த வெளிவேறா ரக்கான்னு சொல்லி கேட்டிருந்த கொமெண்ட்ல வந்து இவரை பாத்தீங்கன்னு சொன்னா சுரேஷன் தம்பியோட மகன் பேர் வந்து மெஸ்ஸி. என்ன மெஸ்ஸி? அவங்களோட அப்பாவுக்கு பேர் சியார். மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்துருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்பி மெஸ்ஸி 09 என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் பார்த்து சப்போர்ட் என்ன கொடுத்த சப்போர்ட்டா கொடுங்க. உண்மையிலுமே வந்து இவற்ற சேட்டைகள் இவர் செய்யற குடும்பத்தனம் மற்ற வந்து சமையல் போறது வாரது எல்லாமே போடணும். போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். போய் நீங்க அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுத்த சப்போர்ட்டா கொடுங்க. சொல்லுங்க காசை கொடுங்க. உடுப்படுறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஓகே உடுப்படுங்க. சரியா? ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வந்தாச்சு எல்லாருடைய என்னடாச்சு நாங்க வந்து இப்ப போவோம் போயிட்டேன். நீங்க என்ன கொடுப்பு தெரியல பாத்தீங்களா? சுரேஷனுக்கு கொடுப்பு கொடுக்கல, லட்சுமி கொடுப்பு கேட்கல, எனக்கு தெரியல. ஓகே நாங்க வந்து எங்களோட உடுப்பை காட்ட மாட்டோம். நாளைக்கு நீங்க பாத்து கொள்ளுங்க. ஓகே புது வருஷத்தண்டு. ஓகே போங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்க போயிட்டு வந்துட்டு அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்க அம்மா இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மிக்கு ஏதோ வாங்கி கொடுக்க போறோம் இந்த வருஷம் கடைசி முடிவுல. என்ன அஸ்மி? என்னன்னு தெரியல. என்னுடைய நீங்க நெடு நாளா கேட்டு கொண்டு இருந்த நீங்களா அம்மா மாட்டேன். சரியா? அதை நான் வேண்டி தந்துருக்கேன். நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா நீங்க பிரிச்சு பாருங்க. என்னன்னு நாங்க பாருங்க. மணிதான் போல இருக்கா? என்ன நடிக்கூடாது. மணியாடு பாருங்க. மணியாடு என்ன வாங்கி வச்சிருப்பா போல இருக்கு. வாங்கி வச்சிருக்கா போல இருக்கா? என்னது? காய்ச்சல். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மினோட ரியாக்ஷனுக்கு அளவே இல்ல. அம்மா என்ன கடவுளே. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட அம்மா வந்து இதான் அந்த வருஷ கடைசி முடிவுல நல்ல ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லி அஸ்மிக்கு வந்து நல்ல காய்ச்சங்களி ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறா. பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏற்கனவே அஸ்மிட்ட இருந்தது. அது வந்து யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? அஸ்மி முதல் தந்தது யார் சொல்லுங்க? இல்ல கமலா அம்மா வாங்கி தந்தவா. ஆனா அந்த காய்ச்சங்களி வந்து காணையில என்னன்னு தெரியல. அந்த காய்ச்சங்களி வந்து துளஞ்சிட்டு கரடி வச்சதுதான். நான் போட்டு விடுறேன். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மிரா அம்மா வந்து இந்த வருஷம் முடிவு 30ஆம் தேதி நல்ல ஞாபகமா இருக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. அஸ்மிக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்கி தந்தபடியா அம்மா கண் தெரியாத அம்மாக்கு போட்டு விட சொல்லுங்க சார். சரியா? என்ன சரி உங்களுக்கு நாளைக்கு போயிட்டு போட்டு கொண்டு போமா. காய்ச்சங்குழி வாங்கி தெரியல. ஆமாம்மா நீங்க சொன்னீங்கல்ல காய்ச்சங்குழி வாங்கி கேக்குறது. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? பள்ளிக்கூடம் போடுங்க. இப்ப கரெக்டா இருக்கீங்க. நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பள்ளிக்கூடங்கள் போயிட்டு கரெக்ட். இப்ப தேவையில்லை. இப்ப போட்டுக்கணும். நீங்க வீட்டுக்கு போட்டுக்கணும். நாளைக்கு பள்ளிக்கூடம் நாளைக்கு 2ஆம் தேதி நேசரி போய்தான் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம். நாளைக்கு இல்லை, நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து உள்ள நாளண்டைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பெரிய பள்ளிக்கூடம் போய்க்கதான் போடக்கூடாது. சரியா? டான்ஸ் ஆடி காட்டி மாமா
சரியா இப்ப சந்தோஷமா ஆனா அஸ்மிக்கு சின்ன வாங்கி கொடுத்தாங்க. அஸ்மி வந்து கூடுதலாக போடாது. இப்ப கொஞ்சம் ஆசைப்படுற அந்த வயசு இப்ப ஆசைப்படுற காலில போடணும்னு ஆசைப்படுற வயசுல வந்து இப்ப வாங்கி கொடுத்துருக்கா. இதே மாதிரியே வந்து வாங்கியிருந்தா அது குழஞ்சிட்டு அதனால இன்னைக்கு நல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி சாமி ஒவ்வொரு நாளும் போட்டுருங்க. சரி வந்துருங்க வாங்க. எங்களுக்கு இப்படிதான் வந்து சின்னல இப்படி ஆசை காய்ச்சங்களுக்கு போட முடியும். இப்ப எல்லாம் ஆசை எல்லாம் இல்ல. இப்படித்தானே சில நேரம் கொண்டு கலண்டு விழுந்துரும். படுக்கையில தேடி கொண்டு திரிகிறது எங்கடா விழுந்ததுண்டு. ஓகே சரி வாங்க. சந்தோஷமா? சரி வந்துருங்க. சந்தோஷமா இப்ப சந்தோஷமா? ஓகே அம்மா கட்டிப்பிடி வாங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷ கடைசி முடிவுல நிக்கிறேன். உண்மையாண்டே காஷ்மிக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நிறைய நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். என்னன்னு சொல்றது, எனக்குமே வந்து இந்த வருஷத்துல வந்து என்ன நடக்க கூடாது எல்லாம் நடந்தது. உண்மையாத்தான் என்னன்னு சொல்றது, எல்லாமே நடந்து முடிஞ்சது. நல்லது நடந்திருக்கு, எனக்கு நிறைய கெட்டது நடந்திருக்கு. மற்ற வந்து ஒரு என்னன்னு சொல்றது, இந்த வருஷத்துல வந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஓகே பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து எனக்குமே வந்து எல்லாருக்கும் அப்படித்தானே, நல்லது மட்டுமே நடக்காது, ரெண்டுமே நடக்கணும். நல்லதும் கெட்டதும் எல்லாம் நடக்கணும். பாத்தீங்கன்னா கெட்டதுல வந்து ஒரு நல்லது என்னன்னு சொன்னா நிறைய வந்து நாங்க அனுபவப்பட்டிருக்கோம். அதாவது இது செய்யணும் இது செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய பேர், அதாவது வந்து மனிதர்களை பற்றியும் நாங்க வந்து சில நல்லது கெட்டது எல்லாமே இந்த சில நல்ல மனிதர்களை கண்டிருக்கோம். நிறைய நல்ல மனிதர்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மனிதர்கள் வந்து கெட்டதா போன ஒரு கதை நடந்திருக்கு. இந்த வருஷத்துல வந்து நிறைய எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாமே நாங்க வந்து நல்ல ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு வார வருஷம் தொடங்க போகுது. வார வருஷத்துல வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நாங்க வந்து எப்படி நடந்து கொள்ளணும் இந்த வருஷத்துல நிறைய நான் கற்றிருக்கேன். அதே மாதிரியே பாத்தீங்கன்னு சொன்னா வார வருஷ தொடக்கத்திலையும் வந்து எது தேவை எது தேவையில்லை தெரிஞ்சோன்னு நாங்க வார வருஷம் நடந்து கொள்ளுவோம். அதே மாதிரி நீங்களும் தான், உங்களுக்கு நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நடந்திருக்கு. நீங்களும் அதுல வந்து ஒரு கெட்டது நடந்துட்டு நினைக்காம எல்லாமே ஒரு பாடமா அனுபவமா எடுத்துக்கொண்டு நீங்களும் வார வருஷத்தை வந்து எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வார வருஷம் தொடங்க போது இந்த வருஷம் வந்து எனக்கு இன்றைய நாள் வந்து கடைசி நாள் வந்து உண்மையா நல்ல சந்தோஷமா முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷத்துல வந்து நான் கெட்ட சொல்லாம நல்லா சொல்றேன். நிறைய பேர் வந்து நல்ல மனிதர்கள் நாங்க சந்திச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்றது, நிறைய உறவுகள் கிடைச்சிருந்தாங்க. உண்மையா வந்து அது பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எப்பயுமே வந்து எங்களுக்கு அந்த உறவுகள் வந்து இருக்கணும். உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நிறைய உறவுகள் இந்த வருஷம் கிடைச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு நல்ல மனிதர்கள். அந்த உறவு வந்து எனக்கு இன்னுமே நீடிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அது நீடிக்கும். நாங்க வந்து நடந்து கொள்ற முறையில படுத்தான் இருக்குது. அது எப்பயுமே நான் வந்து சரியா ஒரு கட்டத்துல கொண்டு போக வேண்டிய எனக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வார வருடம் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல வருடமா அமையணும். எல்லாரும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். எனக்குமே வந்து நிறைய கனவுகள் இருக்கு வார வருடத்துல வந்து, அதையும் நடக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் இருக்கும். வார வருடத்துல வந்து நான் இதை சாதிக்கணும் என்ற மாதிரி நிறைய பிளான்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க. கட்டாயமே வந்து அதுகளும் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி நான் நிறைய பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்றது, இந்த வருடம் வந்து நிறைய பேர் என்னன்னு சொல்லத்தான் ஆகணும். நிறைய பேரை வந்து நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம். நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க, நிறைய பேரை தவற விட்டுருக்கிறோம். என்னன்னு சொல்ற வார வருடத்துல வந்து எல்லாமே ஒன்று கூடி எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அது நல்லா நடந்தா சரி. அது மட்டும் இல்லாம வேற என்ன அஸ்மி, வார வருஷம் அஸ்மி வந்து வார வருஷம் 1ஆம் ஆண்டு போறா, நல்லா படிக்கணும் சரியா? ஓகே நீங்க வளர்ந்துட்டீங்க இப்பவே சரியா? ஓகே அப்படி என்னன்னு சொல்றது, எல்லாமே நல்லதா நடக்கணும் உங்களுக்கு. இந்த வருஷம் நடந்த கெட்டதெல்லாம் விட்டுருங்க, நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வார வருஷம் நாளைக்கு நீங்க காலெடுத்து எடுத்து வைக்க போறீங்க. நல்ல வருஷமா நீங்களும் கலகலப்பா சந்தோஷமா வந்து தொடங்குங்க. ஏன்னா எங்களை மாதிரியே கலகலப்பா சந்தோஷமா வந்து தொடங்க. கடவுளே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முடியும் நாள்ல நினைக்கிறேன். இந்த நாள் வந்து நல்ல சந்தோஷமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் தந்தோன்னா இருக்கிறீங்க. அதே மாதிரி நல்ல சப்போர்ட் வந்து தந்தோன்றீங்க. என்னுடைய சேனலை வந்து புதுசா பாக்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயமா. வார வருஷம் என்னன்னு சொல்றது, வார வருஷத்துல என்னுடைய சேனல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி எனக்கு
ஒரு விருப்பம் இருக்குது. அதே மாதிரி நீங்க பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க உங்களால முடிஞ்ச அளவு. அதே மாதிரி வார வருடம் வந்து நான் வந்து நல்ல நல்ல வீடியோக்கள், அதாவது நல்ல நல்ல பதிவுகள் வந்து நான் வந்து பதிவிடுவேன்னு சொல்லி சொல்றேன். இந்த வருடம் முடிவுல நிக்கிறேன் சொல்றேன் உங்களுக்கு வார வருடம். அதே மாதிரி வந்து உற்சாகமா இருக்கணும். இந்த வருடத்துல வந்து நான் வந்து நிறைய என்னன்னு சொல்றது வீடியோக்கள் போடாம, அது மட்டும் இல்லாம ஒரு எனக்கு எல்லாம் கொஞ்ச நாள் வந்து இன்னைக்கு போடணுமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு பஞ்சு குணம் என்னன்னு சொல்றது ஒரு ஏழாவது தன்மை அப்படி எல்லாம் இருந்திருக்கு. கடவுளே வார வருஷம் வந்து அதோட வந்து எங்களுக்கு அது மட்டும் இல்லாம வருத்தங்களும் உங்களை தாக்கியிருக்கேன். என்றைக்கும் எந்த வருடம் வராத வருத்தம் வந்து இந்த வருடம் உங்களை தாக்கிறது. வார வருஷம் வந்து அதோட எல்லாம் இல்லாம நல்ல சந்தோஷமா அமையணும். அது மட்டும் இல்ல ஒரு பிரச்சனை ஒன்று வரத்தான் வேணும் இல்லையொன்று இல்லை என்னன்னு சொன்ன ஒரு பிரச்சனை ஒன்று வரைக்கதான் வந்து எங்களுக்கு தெரியும். எங்களை வந்து எங்களுடைய என்னன்னு சொல்ற எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து தெரியும். ஒரு பிரச்சனையை எப்படி நாங்க வந்து அதை தாண்டி போறோம்னு சொல்லி பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா அமைகிறது வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் நாங்க தாண்டி போகக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்து இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களுமே வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. அதை வந்து நீங்க எப்படி சமாளிச்சு தாண்டி கொண்டு போறீங்கன்னு சொல்லித்தான் பார்க்கணும். அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே வந்து கண்டு ஈஸியா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு எங்களுடைய இலக்கை வந்து நாங்க அடையக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி வார வருஷம் வந்து எனக்கு நிறைய இலக்குன்னு சொல்லல, அது ஒரு மெயினா வந்து எனக்கு ஒரு 3 இலக்கு இருக்குது. கட்டாயம் வந்து அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே வந்து நாங்க வந்து செய்ய முதல் வந்து சொல்லக்கூடாது. அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு இலக்கு இருக்கு, ஒரு 3 இலக்கு இருக்கு. வார வருஷம் அந்த இலக்கை வந்து 3ஐயும் வந்து நான் அடையணும் சொல்லி நீங்களும் வந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. அந்த 3 இலக்குமே வந்து கொஞ்சம் பெரிய இலக்கா தான் இருக்குது. அது 3மே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும். இந்த வருட கடைசி இறுதியில வந்து நான் சொல்றேன் அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பாப்போம். இதோட வந்து நாங்க வீடியோ நிறைய செய்யறோம். நாளைக்கு வந்து புது வருடத்துல வந்து உங்களை மீண்டும் சந்திக்க போறேன். புது வருஷத்தை வந்து உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட எங்களுக்கு வந்து கிடைச்ச இந்த வருடத்துல வந்து கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு சொன்னாலே நீங்க இல்ல. உண்மையா எனக்கு வந்து இப்ப இருக்கிற சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னு சொன்னா 6500க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. பாப்போம் வார வருடம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. என்னைய பிடிச்சாக்களே வந்து இவ்வளவு பேர் இருக்குன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற சந்தோஷம். மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். பாப்போம் வார வருடம் வந்து இதே மாதிரி நிறைய உறவுகளை நாம் வந்து சம்பாதிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா யூடியூப் மூலமா நிறைய பேர் வந்து பர்சனலா வந்து கலைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு அங்க மட்டும் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு இந்த வருஷம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரமன்னு தான் சொல்லணும். எங்களுக்குனாலும் சஜி அக்கா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னைய பிடிச்சாக்கள் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வருஷத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் இந்த யூடியூப் மூலியமா. அதோட வந்து வீடியோ நிறைய செய்வேன். உண்மையா பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல போனா உண்மையா இந்த வருடத்துல வார வருடம் வந்து உங்களை எல்லாருக்குமே நல்லதா அமையணும் சொல்லி நான் கேட்டுக்கொண்டு அடுத்த புது வருடத்துல வந்து நான் உங்களை சந்திச்சு கொள்ளுறேன். சந்தோஷமா கலகலப்பா உங்களை புது வருடத்துல வந்து சந்திச்சு கொள்றேன். அதே மாதிரி உங்களிடமிருந்து விடை வரப்போறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து இந்த வருட கடைசியில நிக்கிறோம். வருட கடைசியில வந்து நாங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். ஓகே. கட்டாயம் வந்து என்னன்னு சொல்றது நாளைய நாளை வந்து நீங்க சந்தோஷமா நீங்க வந்து கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டு விடை பெற போறேன். இந்த வருட நாளுக்குமே அதாவது வந்து இந்த வருஷ கடைசி நாள் அதாவது 31ஆம் தேதி இந்த கடைசி நாளுக்குமே பாய சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் வந்து பாய சொல்லிக்கொண்டு உங்களை வந்து நான் வந்து மீண்டும் நாளை புது வருடத்தை சந்திக்கிறேன். பாய்.